ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடவை ஓரடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸி தான். இதுமாரி நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஒரு 20 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு புடவைக்கு. புடவைய வந்து இந்தமாரி நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எதுன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பு வச்சு தையல் போட வேண்டியதான். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம துணியை வந்து தைக்கும்போது இழுக்கக்கூடாது, இல்லாட்டினா துணியில் வந்து சுருக்கம் விழும். அதுக்கு நம்ம பார்த்து தகுந்த மாரி நம்ம தைக்கணும். நீங்களும் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இது வந்து முந்தி சைடில் வர 2 பக்கமும் நம்ம புடவையில் வந்து முந்தி சைட்லேயும் மடித்து தைக்கணும், நம்ம உள்ளே மடித்து சொருவோம்ல அந்த இடத்துலையும் மடித்து தைக்கிறது. ஓரம் அடிக்கிறது தான் வெரி ஈஸி தான். எனக்கு வந்து ரொம்பலாம் வந்து தைக்கிறத பற்றி தெரியாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரிலாம் கற்றுக்கிறேன். புடவை ஓரம் அடிப்பேன், அதுமாரி ஃபில்லோ கவர் தைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தைப்பேன், நார்மல் சுடிதார் தைப்பேன், பேண்ட் தைப்பேன். இந்தமாரி தைக்கிற வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன். ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஈஸி தான் இது. அடுத்த வீடியோவில் தையல் மிஷின்லாம் எப்படி சுத்தம் பண்ணி எப்படி நீட்டாக வச்சுக்கணும், எந்தெந்த பார்ட்ஸில் வந்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இது வெரி ஈஸி மெத்தட் தான். புடவை ரொம்ப நம்ம தையல் போடும்போது புடவை ரொம்ப இழுக்கக்கூடாது, இல்லைன்னா சுருக்கம் விடும். இந்த பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன். இது வந்து இன்னொரு இது முந்திக்கு உள்ள புடவை. அது 1/4 இன்ச்சு அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இது பூனம் சரிங்கிறதுனால நமக்கு சுருக்கம் விழுந்தான், இருந்தாலும் நம்ம பார்த்து துணியை இழுக்காமல் தைக்கணும். இதுமாரி பார்த்து நிதானமாக தைங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுமாரி வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சேரீயில் நம்ம வந்து ஓரம் அடித்தா கூட ஒரு 20 ரூபா கிடைக்கும் நமக்கு. இதுவே வந்து நல்ல ஒரு காட்டன் சாரியாக இருந்தால் இன்னும் சூப்பராக வரும். இது வந்து பூனம் சாரி, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் விழுந்தான். நீங்கள் ரொம்ப இந்தமாரி இழுக்கக்கூடாது. இந்த பாருங்களா, இதுமாரி தைக்கும்போது அப்படியே லூஸாக விட்டு தைக்கணும். நம்ம வந்து ரொம்ப டைட்டாக கீழே புடவை பிடிச்சி இழுத்தோம்னா சுருக்கம் விழும். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து தைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி